ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரோட மார்க்கும் தெரிஞ்சது. தனுஷ் மகனோட மார்க் இப்பதான் தெரிஞ்சது. இவ்வளவு அதிகமான மார்க் எடுத்ததுனால தனுஷ் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் அவ்வளவு சந்தோஷத்துல இருக்காங்களா? அப்படி என்ன மார்க் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். கூடவே மறைந்த நடிகையான ஸ்ரீதேவி அவர்களோட சென்னை விட்டு புதுப்பிச்சிருக்காங்க. இப்போ அந்த வீட்டோட பிக்சர்ஸ் தான் சமூக வலைத்தளங்கள்ல ரொம்பவும் ட்ரெண்டிங்காகவும் இருக்கு. அண்ட் இந்த வீடு எவ்வளவு சிறப்பா இருக்குது அப்படின்னு இந்த பிக்சர்ஸ் பார்த்தாலே நமக்கு தெரியுது. அதுவும் பார்க்கலாம். இதோட சன் டிவில போக போற டாப் குக்கு டூப்பு குக்கோட ஷோ என்னைக்கு அப்படின்றதுக்கான டேட் வந்திருக்கு. இந்த மூணும் தான் இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்க போறோம். நேத்து தமிழகத்துல +2 தேர்வு எழுதின மாணவர்களோட ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பல மாணவர்களும் நிறைய மார்க்குகள் எடுத்து முன்னணியில இருக்காங்க. அந்த வகையில எத்தனை பேர் எத்தனை மார்க் எடுத்தாலும் நம்மள பொறுத்த வரைக்கும் செலிபிரிட்டிஸ் வீட்ல இருக்கக்கூடிய குழந்தைங்க படிப்பாங்களா, அவங்க எவ்வளவு மார்க் எடுப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். அந்த வகையில தான் தனுஷ் அவர்களோட மகன் +2ல எடுத்த மார்க் இப்போ இணையத்துல வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது மொழி பாடத்துல 100க்கு 92 மதிப்பெண்ணும், ஆங்கிலத்துல 92க்கும், கணக்குல 99, பிசிக்ஸ்ல 91, கெமிஸ்ட்ரியில 92, பயாலஜில 97, ஆக மொத்தம் 600க்கு 569 மதிப்பெண்கள் பெற்றதா தகவல்கள் வெளியாக இருக்கு. தன்னோட மகன் இவ்ளோ மார்க் எடுத்ததுனால ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் குடும்பத்தினரும் தனுஷ் குடும்பத்தினரும் ரொம்பவும் சந்தோஷமா இருக்கிறதா அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இந்த மார்க்குகள் எதுவுமே அதிகாரப்பூர்வமா நமக்கு இன்னைய வரைக்கும் யாரும் சொல்லல. இப்படியான ஒரு விஷயம் தான் வெளியில ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதுதான் இப்போ நீங்க கேட்டீங்க. அண்ட் சமூக வலைத்தளங்கள்ல இன்னைக்கு அடுத்த ட்ரெண்டா இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா மறைந்த நடிகையான ஸ்ரீதேவி அவர்களோட சென்னை வீட்டுல இருக்கக்கூடிய புகைப்படங்கள் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அந்த வீடு ரொம்ப அழகான ஒரு வீடு அப்படின்னு பல பேருக்குமே தெரியும். ஆனா அந்த வீட்டை பத்தின எந்த ஒரு பிக்சர்ஸுமே சமூக வலைத்தளங்கள்ல இதுக்கு முன்னாடி வரல. இப்போ அந்த வீட்டை புதுப்பிச்சு வாடகைக்கு விட்டுருக்காங்களா. ஸ்ரீதேவி அவர்களோட சென்னையில இருக்கக்கூடிய பழைய வீடு ஒரு சில வீடியோக்கள்ல சில வருடங்களுக்கு முன்னு ட்ரெண்ட் ஆனாலும் இப்போ அதையும் தாண்டி பல கோடி செலவு செஞ்சு அந்த வீட்டை புதுப்பிச்சிருக்காங்க. வீட்டுல கலை பொருட்கள், ஓவியங்கள்னு ஒவ்வொன்றும் பார்த்து செஞ்சிருக்காராம் போனி கபூர். அது மட்டும் இல்லாம அந்த வீட்டை தான் சென்னையோட ஆபீஸா போனி கபூர் அவர்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுக்கு தங்க வரவங்களுக்கு தென்னிந்திய உணவுகள் தான் பரிமாறப்படுமா. ஆந்திர பிரியாணில இருந்து தோசை வர மெனுக்கள் வச்சிருக்காங்களா. மேலும் காலையில அழகான கடற்கரை காட்சியோட யோகா பயிற்சியும் வழங்கப்படுமா. ஜானவி அந்த தளத்துல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சன் டிவில வரப்போற இந்த ஒரு ரியாலிட்டி ஷோ, அதாவது குக் வித் கோமாளி மாதிரியே டாப் குக்கு டூப்பு குக்கு அப்படின்னு போக போற இந்த ஷோவோட டெலிகாஸ்ட் டேட் தான் இன்னைக்கு சொல்லிருக்காங்க. மே 19 இருந்து இந்த ஷோ சன் டிவில போக போகுது. அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில பகல் நேரத்துல 12 மணிக்கு மேல ஒளிபரப்பு ஆகும் அப்படின்ற மாதிரியான சில தகவல்களும் வெளியாகி இருக்கு. அண்ட் இதெல்லாம் பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க.